வணக்கம் ஸ்டூடெண்ட். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் டைபோல் மூமெண்ட்டோட ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பொசிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் போகுது. இட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜாகவும் ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜில் நெகட்டிவில் எண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதில் ஒரு டைபோலை நம்ம வைக்கிறோம். டைபோல் this is minus q, this is plus q. Dipole direction in the along dipole direction in the direction இருக்குது, electric field direction இருக்குது. Suppose if a dipole is held such that dipole moment vector and electric field vector are in the same direction. Same direction என்ன அர்த்தம்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரும் இந்த பக்கம் இருக்குது, டைபோல் மூமெண்ட் வெக்டரும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் என்ன வரும்? θ is equal to 0 degree. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, டைபோல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ரெண்டும் டுவர்ஸ் ரைட்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் என்ன? θ வரும். இந்த பொசிஷனில் சப்போஸ் அந்த பொசிஷனை வச்சுக்குவோம். சப்போஸ் பொசிஷன் 1. Now இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் அண்ட் இதுதான் மைனஸ் q ப்ளஸ் q டைபோல் மூமெண்ட் டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனில் வச்சோம்னா இதுதான் திஸ் பொசிஷன் is this position of dipole is known as stable equilibrium position. ஏன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்கிறோம்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். at theta is equal to 0, that is the dipole moment direction is aligned in the direction of electric field. That position ஈயும் θ 0 இருந்தால் ஈயும் பியும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். அந்த டைரெக்ஷனில் இருக்கிற போது அதுதான் நம்ம at θ is equal to 0 தான் இது பாசிபிள். அப்படி இருக்கிற போது அதை ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்கிறோம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பொசிஷன் என்ன இதே சப்போஸ் இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு டைபோல் இருக்குது. சப்போஸ் அதை அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணால், இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணாலும் சரி, இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணாலும் சரி, அபவுட் திஸ் இப்படி பண்ணாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, இப்படி இங்கேருந்து அதோட மீன் பொசிஷன் ஆர் ஸ்டேபிள் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணால் மறுபடியும் திரும்பி இப்படி திரும்பி வந்துடும். எங்கே டிஸ்பிளேஸ் பண்ணாலும் திரும்பி வந்துடும். ஏன் அப்படி திரும்பி வந்தால் அதை ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் சொல்கிறோம். ஏன்னா அசிட்டிஸ் இது ஈக்லிபிரியம் இருக்குது. எப்படி ஈக்லிபிரியம் இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாசிட்டிவ் சைடு இங்கே இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட நெகட்டிவ் சைடு இங்கே இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜை இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட்ராக்ட் பண்ணும் இந்த டைரெக்ஷனில். சப்போஸ் இதை எப்படி வச்சுருந்தோம்னா மைனஸ் q ப்ளஸ் q டைபோல் டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட நெகட்டிவ் சைடு இந்த பக்கம் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாசிட்டிவ் சைடு டைரெக்ஷன் இருக்கும். ஸோ இது இந்த பக்கம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ் சார்ஜை இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு E. அது இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இந்த டைரெக்ஷனில். ஸோ நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் அட்ராக்ட் ஆகி அது இந்த பக்கம் எடுக்கும். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் F.
அதுவும் QE தான். அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? சி பார்த்தோம்னா ஸோ ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? ஃபோர்ஸ் வில் பி in this direction. இந்த டைபோலோட பாசிட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ் சார்ஜும் ஒன்று அட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த இடத்த பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டை பார்த்தோம்னா எங்கே ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் ஏன்னா நெகட்டிவ் சார்ஜிங்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட்டாக் பண்ணும். ஸோ QE ஸோ F நெட் என்ன வரும்? F net எப்படி வரும்? ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட மேக்னிடியூட் இது 10 நியூட்டன் இருந்தால் இதுவும் 10 நியூட்டன் இருக்கும். நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? QE இது இந்த சைடு பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சைடு நெகட்டிவ் சைடு ஆஃப்னு வச்சுக்கிட்டோம்னா QE minus QE is equal to 0. So F net will be equal to 0. When the dipole is held such that the dipole moment and electric field vector are in the same direction in this position. இப்போ பார்க்குறப்போ டார்க் என்ன வரும்? In this position torque is equal to P into E into sin theta. That is P into E, magnitude of P, magnitude of E into sin of 0. So torque is equal to 0. Torque is 0 in the position. The dipole moment direction electric field ஒரே டைரெக்ஷனில் அலைன் பண்ணோம்னா ஒரே டைரெக்ஷனில் வச்சுருந்தோம்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு 0, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இட் மீன்ஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு என்ன வரும்? டார்க்குன்னா என்ன வரும்? இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸு இங்கே ஒரு ஃபோர்ஸு இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் அது டார்க் உண்டாகும். பட் டார்க் 0ன்னா இந்த ஃபோர்ஸ் ஒன்று கேன்சல் பண்ணுது. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு 0னா அது ரொட்டேஷனல் எக்விலிப்ரியம். இது என்ன ஃபோர்ஸ் ஒன்று இந்த பக்கம் அடிக்குது, இன்னொன்று இந்த பக்கம் இழுக்குது, ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. இது டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த பொசிஷனில் டைப்போலும் இது ரெண்டும் ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் இருக்குது. இந்த பொசிஷனில் டைப்போல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா இந்த ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ்னால் இந்த பக்கம் மூவ் ஆகாது, இந்த பக்கம் வந்து டிரான்ஸ்லேஷனல் எக்விலிபிரியம். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகாது. அபவுட் திஸ் பாயிண்ட் இது இப்படி ரொட்டேட் ஆகாது. ஸோ ரோட்டரி மோஷன் தட் இஸ் டார்க் ஆல்சோ. டார்க் 0ங்கிறப்போ டார்க் இஸ் த டைப்போல் இஸ் இன் ரொட்டேஷனல் எக்விலிபிரியம். ரெண்டு ஈக்விலிபிரியத்தில் இருக்குது. இந்த கண்டிஷனில் நம்ம ஒன்று செய்யலாம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம், this is positive side of electric field, this is negative side of electric field, and this is minus Q plus Q. டைப்போல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. டைப்போல் மூமெண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பொசிஷனில் இந்த டைப்போலை நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணுறோம்? மைனஸ் Q ப்ளஸ் Q இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் இந்த டைப்போலை நம்ம ஸ்லைட்டாக இப்படி ஒரு டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். இப்படி டிஸ்பிளேஸ் பண்ண டைப்போல் இப்படி வந்துடும் பை an angle theta வரும்போது இது பாசிட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெகட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். திஸ் இஸ் நெகட்டிவ் சைட், திஸ் இஸ் பாசிட்டிவ் சைடு ஆஃப் சார்ஜ். இது சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சைடு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணால் என்ன பண்ணும்? இங்கே இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E. ஸோ இந்த பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், F இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E. எப்படி இஷ்டத்துக்கு ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இந்த பாசிட்டிவ் சைடு, இந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெகட்டிவ் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும். ஸோ இதேமாரி நெகட்டிவ் சைடு ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், பாசிட்டிவ் சார்ஜை அது பக்கம் பிடிச்சி இழுக்கும். ஸோ இஃப் வி ரொட்டேட்
slightly from mean position or equilibrium position சொல்லலாம். mean or original position or original position in anti-clockwise direction. ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி இருக்கிற டைப்போலை ஸ்லைட்டாக நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இது ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி இருக்க ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இதை கொண்டு வந்து திரும்பி இப்படி கொண்டு வரும். ஃபர்தர் இப்படி போக முடியாது, ஏன்னா இந்த நெகட்டிவ் சைடு இங்கே வந்ததுன்னா இதை அட்ராக்ட் பண்ணி திரும்பி கொண்டு வந்துடும். இங்கே இருக்கிறது இந்த பாசிட்டிவ் சைடு இங்கே வரும். ஃபர்தராக இப்படி போனால் பாசிட்டிவ் சைடு இங்கே இருக்கும், நெகட்டிவ் இதை கொண்டு வந்து இப்படி எடுத்து கொண்டு வந்து வச்சிடும். இட் மீன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணால் தேர் ஆக்ட் ஏ டார்க் தேர் ஆக்ட் ஏ restoring torque. On dipole, restoring torque on dipole, which will bring dipole to its main position. Main position very simple. ஏற்கனவே நம்ம இங்கே வச்சுருக்கோம் டைபோல் மூமெண்ட் இந்த பக்கம் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது. அப்போ வந்து இந்த சார்ஜில் ஃபோர்ஸ் இந்த பக்கம் அடிக்கும், இந்த சார்ஜில் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸு, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸு. இட் இஸ் இன் எக்லிபிரியம். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கிற போது இந்த டைபோல் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். அதாவது டைபோல் டைரெக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அலைன் ஆகிருக்கும். இப்போ வந்து ஸ்லைட்லி நம்ம இதை வந்து நம்ம எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா இந்த மைனஸ் இது பண்ணி இதை இந்த பக்கம் எடுக்கும், அதை அந்த பக்கம் எடுக்கும். ஸோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு திரும்பி அதோட ஒரிஜினல் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண பிறகு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். இதை தான் இந்த பொசிஷன் தான் நம்ம ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்கிறோம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன்னாலே அந்த சிஸ்டத்தை டைபோலை டிஸ்டர்ப் பண்ணோம்னா மறுபடியும் திரும்பி அது ஒரிஜினல் ஆர் மெயின் பொசிஷனுக்கு வந்துடும். அதை தான் நம்ம ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன் டார்க் என்ன வரும், டார்க் வந்து ஜீரோவும் ஃபோர்ஸும் ஜீரோவும். இட் மீன்ஸ் in stable equilibrium position, that is at theta is equal to 0 degree, at theta is equal to 0 degree, this is a stable equilibrium, that dipole is in stable equilibrium position, rotation, the dipole is in rotational equilibrium and also in translational equilibrium. So in this condition, stable equilibrium position, torque is equal to 0, F net is equal to 0. மறுபடியும் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்க யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சைட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் இஸ் நெகட்டிவ் சைட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம் பாசிட்டிவும் நெகட்டிவும் போவோம். டைபோல நம்ம மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ, திஸ் இஸ் ஃபஸ்ட் ஃபிகர். ஸோ டைபோல் டைரெக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷனும் இந்த பக்கம் இருக்குது, டைபோல் ஃபீல்ட் டைரெக்ஷனும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 degree. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 degree என்ன, ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் அண்ட் டைபோல் வெக்டர், அண்ட் டைபோல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் இருக்கிற போது ஸோ டைபோலில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு QE, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு QE. ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், ஏன்னா இந்த நெகட்டிவ் சைடு இந்த பாசிட்டிவ் சைடை, இந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ் சைடை அட்ராக்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸு இந்த நெகட்டிவ் சைடு சார்ஜை இந்த பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவ் சார்ஜை நெகட்டிவ் சைடு ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணோம். ஸோ இட் இஸ் இன்
at theta is equal to 0, F net is equal to 0 and torque என்ன வரும்? Torque is equal to P into E sin theta is equal to 0 இல்லையா, 0 degree, sin 0 is equal to 0. This position of dipole in the position, this position, electric field direction that align பண்ணி வச்சிருந்தோம்னா, electric field இந்த பக்கம் போகுதுன்னா dipole இந்த direction align பண்ணி வச்சோம்னா, this position of dipole in uniform electric field is known as stable equilibrium. Stable equilibrium position. So stable equilibrium position, first figure, second. So F net is equal to F net என்ன வரும்? Net force என்ன வரும்? இதுவும் equal direction, இதுவும் equal இந்த direction இருக்கு, இதுவும் equal இந்த direction இருக்கு. This is minus Q, this is plus Q, positive side of electric field and negative. So ஒன்று attract பண்ணி force இந்த பக்கம் அடிக்கும், இது இந்த சார்ஜ் இது இந்த பக்கம், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். ஸோ எஃப் நெட் டார்க் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0 இன் ஸ்டேபிள் equilibrium position. Torque is equal to 0, F net is equal to 0 and dipole is in torque 0 தான் rotational equilibriumத்தில் இருக்கு. நெட் ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரே டைரெக்ஷன் இப்படி போச்சுன்னா டிரான்ஸ்லேஷன், எப்படி போச்சுன்னா ரொட்டேஷனல். +1 நீங்கள் படிச்சிருக்கீங்க ரொட்டேஷனல் equilibrium, அதோட கண்டினியூஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷன் அது அப்படி இருக்கிற போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்கிற போது நம்ம டைப்போலை இப்படி இருக்க, இந்த டைப்போல் இப்படி இருக்கிற டைப்போலை நம்ம இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா, திஸ் இஸ் மைனஸ் Q ப்ளஸ் Q. ஸோ டிஸ்பிளேஸ் எந்த பக்கத்தில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனை டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும், திஸ் பாசிட்டிவ் சைட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், திஸ் இஸ் நெகட்டிவ் சைட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதை இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும், அதை இது இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும். அப்படிங்கிற போது தேர்டாக இது வந்து மறுபடியும் வந்து இப்படி இருக்கிறது அட்ராக்ட் பண்ணுற போது இப்படி வந்து அலைன் ஆகிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷனோட டைப்போல் டைரெக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட இப்படி வந்து அலைன் ஆகிக்கணும். ஸோ இட் மீன்ஸ் இஃப் யூ ஆர் அப்ளைங் இன் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ், ஏன்னா இங்கேருந்து நம்ம இப்படி மூவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படி this is clockwise, anti-clockwise, this is anti-clockwise rotation கொடுத்தோம்னா மறுபடியும் இந்த ஃபோர்ஸும் this force minus Q, the force என்ன Q into E, இதுவும் this force Q into E, ரெண்டும் மறுபடியும் இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இது இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் forces, இப்படி ஒரு ஃபோர்ஸஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸு, that will form a couple ஆகிறபோது then it will give a torque in the clockwise direction, இங்கே எழுதுறதோடு இங்கே எழுதும். So it will give a clockwise direction torque, clockwise direction. So there will be displacing in anti-clockwise. Restoring torque is developed in clockwise direction. This is restoring torque. This is anti-clockwise rotation. This is anti-clockwise rotation. Anti-clockwise is a clockwise direction torque. So the clockwise restoring torque will align என்ன அர்த்தம், will align. சரி, இப்படி நம்ம இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், இது என்ன பண்ணோம்னா இந்த டார்க் வந்து இதை இப்படி மூவ் பண்ணுறோம். ஸோ இப்படி மூவ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் இருக்குது, ஸோ டைப்போல் மூமெண்ட்டும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, இதை இப்படி கொண்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷனோட அலைன் பண்ணும், ஒரே டைரெக்ஷனில் கொண்டு வந்து வைக்கும். இட் வில் restore the torque, will torque align the dipole moment along
எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர். அப்போ இந்த கண்டிஷன் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இது இப்படி போகிற போது இந்த மைனஸ் கியூ வெக்டர் மைனஸ் கியூ, திஸ் இஸ் ப்ளஸ் கியூ சார்ஜ், இது ப்ளஸ் கியூ. ஸோ இது இப்படி போகிற போது மைனஸ் கியூ இங்கே வந்துடும், ப்ளஸ் கியூ இங்கே வந்துடும். ஏன்னா இப்படி இருக்கிறது இப்படி அலைன் ஆகும். ஸோ இந்த மைனஸ்க்கு இங்கே போய்டும், இந்த ப்ளஸ்க்கு இங்கே வந்துடும். ஸோ த clockwise restoring torque, இந்த clockwise restoring torque will align the dipole moment along the direction of E. ஸோ இதுதான் டைபோல் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா நத்திங் பட் ஒரு சிஸ்டத்தை, ஒரு டைப்போலை நம்ம அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷனில் டைப்போல் மூவ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குது, அதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் டிஸ்டர்ப் பண்ணுறோம். உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி இருக்கிறத இப்படி டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒரு ரெஸ்டோரிங் டார்க் கிளாக் வைஸில் இப்படி கிளாக் வைஸில் ஆக்ட் பண்ணி அதை மறுபடியும் மெயின் பொசிஷன் கொண்டு வந்துடும். எந்த பொசிஷனில் அது இருந்ததோ அந்த பொசிஷனை கொஞ்சம் வந்துடும். அதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள்னா என்ன, அதை ஈக்குலிபிரியத்தில் இருக்க டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது அங்கேயே இருக்கும், ரெஸ்டோர் ஆகுது, திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வராது. அதுதான் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவோம். அதை கம்மிங் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ நல்லா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் கண்டிஷன் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, torque is equal to 0 and F net equal to 0 in stable equilibrium position. Torque is equal to 0 னா இது torque is 0 னா என்ன வரும், torque தான் இதை இப்படி ரொட்டேட் பண்ணும், about this இப்படி ரொட்டேட் பண்ணும். அப்போ rotational equilibrium, rotational F net is equal to 0 என்ன, இது இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸு இதோட பெருசாக இருந்ததுன்னா இந்த டைப்போல் இப்படி மூவ் பண்ணும், எது பெருசாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ F net F 0னா இது டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். இதுதான் stable equilibrium conditions. A body is said to be in stable equilibrium position if after displacing the body, இங்கே body is a dipole, from its main position. Main position என்ன, main position இப்படி இருக்குது, displace பண்ணுறது திரும்பி மறுபடியும் வந்துடுது. Equilibrium position or main position or original position, it will try to restore to its original position.